வணக்கத்துடன் PRD தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன். பாட்டாளி மக்கள் கட்சி ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் வாலாஜா கிழக்கு ஒன்றியத்தில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தலைமை சி. ரஜினி சக்கரவர்த்தி, ஒன்றிய செயலாளர் அவர்கள், வரவேற்புரை வி. ஞானசேகர், ஒன்றிய தலைவர் அவர்கள். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில வன்னியர் சங்க செயலாளர் க. வைத்தி அவர்கள், மாநில தலைவர் சிறுபான்மை பிரிவு எஸ். ஷேக் முகைதீன் அவர்கள், சி. பே. சத்திரியசேகர், இணை செயலாளர் பசுமை தாயகம், ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட பாமக செயலாளர் நல்லூர் SP சண்முகம் மற்றும் பாமக முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார்கள். குறிப்பாக 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி அமோக வெற்றி பெற வேண்டும். அதற்கான ஆயத்த பணிகள் இப்பொழுதே தொடங்க வேண்டும். ஒன்றிய செயலாளர், ஒன்றிய தலைவர் சிறப்பாக செயல்படுகிறார்களா என்ற ஆய்வும் இங்கு நடைபெற்றது. இறுதியாக நன்றி உரை வழங்கியவர் விஜயா தண்டபாணி அவர்கள், ஒன்றிய பொருளாளர். இந்த சிறப்பு வாய்ந்த ஆய்வுக் கூட்டத்தை வாலாஜா கிழக்கு ஒன்றியத்தின் சார்பாக ஏற்பாடு செய்து நடத்தியதற்கு அனைவரும் நன்றி தெரிவித்தார்கள். செய்திக்காக தங்கம் தொலைக்காட்சி செய்தியாளர் ஈஸ்வரன். பாட்டாளி மக்கள் கட்சி ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் வாலாஜா கிழக்கு ஒன்றியத்தில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தலைமை சி. ரஜினி சக்கரவர்த்தி, ஒன்றிய செயலாளர் அவர்கள், வரவேற்புரை வி. ஞானசேகர், ஒன்றிய தலைவர் அவர்கள். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில வன்னியர் சங்க செயலாளர் க. வைத்தி அவர்கள், மாநில தலைவர் சிறுபான்மை பிரிவு எஸ். ஷேக் முகைதீன் அவர்கள், சி. பே. சத்திரியசேகர், இணை செயலாளர் பசுமை தாயகம், ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட பாமக செயலாளர் நல்லூர் SP சண்முகம் மற்றும் பாமக முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார்கள். குறிப்பாக 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி அமோக வெற்றி பெற வேண்டும். அதற்கான ஆயத்த பணிகள் இப்பொழுதே தொடங்க வேண்டும். ஒன்றிய செயலாளர், ஒன்றிய தலைவர் சிறப்பாக செயல்படுகிறார்களா என்ற ஆய்வும் இங்கு நடைபெற்றது.